அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டூன் ஹார்ட்ஸ் மெடிடேஷன், இருதய தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தியானம் வந்து நான் பர்சனலாக ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப கை கொடுத்த தியானம், ரொம்ப நிறைய பேரோட லைஃப்பை வந்து ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு தியானம். ஸோ அதனால் இந்த தியானம் வந்து டைரெக்டாக தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். டைரெக்டாக ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது புரியும். இல்லாட்டி நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தியானத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை வில் டிஸ்கஸ். ஸோ இதில் என்ன பின்னாடி சயின்டிஃபிக்காக என்ன நடக்குது, நம்மளோட ஆறா என்ன நடக்குது, நம்ம சக்ராஸில் என்ன நடக்குது, ஸோ இந்த தியானம் பண்ணனால என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு வருது, ஸோ இதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் ஃபிலாசபிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இந்த வீடியோ கேளுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த தியானத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, அக அமைதி அப்புறம் ஒளிவுடல் பெறுறது, ஞானம் அடைகிறது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு குறிக்கோள். பட் இது இல்லாமல் இதோட நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்னென்ன சக்கராஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது இந்த மெடிடேஷன் அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருதய தியானம் இல்லையா, நமக்கெல்லாம் ஒரு இருதயம் இருக்கிறது தெரியும். இந்த இருதயத்துக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இருதய சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இன்னொரு இருதயம் அப்படின்னா, நம்மளோட சகஸ்கர மையம், க்ரௌன் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூனிவர்சல் லவ் அப்படின்றதுனால இது வந்து இறைவனின் இருதயம் அப்படின்னு சொல்கிறாங்க, தெய்வீக இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரா வந்து என்னென்ன ஒவ்வொரு சக்கராவும் என்னென்ன ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது, என்னென்ன சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது, என்னென்ன ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் சக்ரா. இதில் மொத்தம் 3 சக்ரா வந்து நம்ம முக்கியமாக பயன்படுத்துவோம். ஹார்ட், க்ரௌன் அண்ட் பேசிக் சக்ரா. சரிங்களா? ஹார்ட் சக்ராவை வந்து ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஹார்ட் சக்ராவோட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஃபிசிக்கலாக இருக்க ஹார்ட்டையும் அண்ட் தைமஸ் கிளாண்டையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்து எனர்ஜி வந்து கொடுக்கும். அதனால் உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும், சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் பிளட் வந்து நல்லாயிருக்கும். இதோட சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒருத்தருக்கு தன் மேலே ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் லவ்வை வந்து கொண்டு வரும். ஹார்ட் சக்கரா நல்ல பெருசாக இருக்க பர்சன் வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அவங்க ஈடுபடுத்திப்பாங்க. தான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்கு வரும் இயல்பாக. அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் அன்பு செலுத்துவாங்க. ஹார்ட் சக்கரா நல்லா இருக்க பீப்புள் வந்து நியர்பையில் இருக்க பீப்புளுக்கும் நிறையா ஏதாவது செய்யணும், அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அவங்க லைஃப்பை வந்து அப்லிஃப்ட் பண்ணணும், இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும். ஈஸியாக வந்து ஒருத்தரை காயப்படுத்த முடியாது உங்களால், ஹார்ட் சக்கரா பெருசாக இருக்கவங்களால. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹார்ட்டோட சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஹார்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆனால் மட்டும்தான் க்ரௌன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நம்ம நிறையா ரிலீஜியஸ்லேயோ இல்லை வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் நம்ம பார்த்துருப்போம். முதல்ல எடுத்தோன்னே அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்பு செஞ்சால் தான் முதல்ல ஹார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஹார்ட் ஓப்பன் ஆனால் தான் க்ரௌன் வந்து ஓப்பன் ஆகும். அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன் வந்து இதுதான். ஹார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரௌன் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? அண்ட் ஹார்ட் வந்து என்ன பண்ணணும்னா, பிரெயினோட அந்த செல்ஸ் அண்ட் நர்வ்ஸை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நம்மளோட சென்சிட்டிவிட்டி வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஒருத்தரை ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறது, ஒருத்தரை சென்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்ன சொல்ல வராங்க, அண்டு பக்கத்தில் வந்தாலே ஒருத்தரோட ஆரா ஃபீல் பண்ண முடியாது, சென்சிட்டிவிட்டி அதிகமாகும் நமக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஹார்ட் சக்ராவோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன். அண்டு க்ரௌனோட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே யூ கேன் ஒரு நோட் மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஜேர்னல் மாதிரி பண்ண சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஜேர்னலில் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ க்ரௌனோட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னா, என்டையரான பிரெயினையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் பீனியல் கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பீனியல் கிளாண்ட் தான் வந்து மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எனர்ஜைஸ் பண்ணுறது மூலயமா மைண்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து ஹீலாக ஆரம்பிக்கும். அடுத்ததாக சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த க்ரௌன் வந்து ஓப்பனாக ஆக நமக்கு வந்து ஒரு யூனிவர்சல் லவ் வர ஆரம்பிக்கும். நாம், நம்ம குடும்பம், நம்மளை சுற்றி இருக்கவங்க அப்படின்ற அந்த எண்ணங்கள் இருக்குல்லையே, அது என்ன ஆகும்னா, நம்ம ஊர், நம்ம உலகம் எல்லாமே நம்மளோட உயிர்கள் தான் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் எழ ஆரம்பிக்கும். சிந்தனைகள் பொதுவாக வந்து உலகம் சார்ந்தே இருக்கும். எப்போவுமே இந்த உலகத்துக்கு எதாவது நம்ம செய்யணும், அண்ட் இது ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் மாற்ற நினைக்கணும், இல்லை
ஒரு யூனிவர்சலோட இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு தாய் தந்தையாக இருந்தால் என்ன ஒரு மனநிலையோடு பார்ப்பீங்களோ அந்த ஒரு மனநிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இதான் வந்து இந்த யூனிவர்சல் லவ். அதே மாதிரி இன்ட்யூஷன்ஸ் வந்து நிறையா நமக்கு கிடைக்கும். ஸோ க்ரௌண்ட் பிகராக இருக்கும் போது நிறைய நமக்கு வந்து இன்ட்யூஷன்ஸ் வரும். அந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்பை சரி பண்ணவும் அண்ட் நம்மளோட ப்ராப்ளம் சுற்றி இருக்க ப்ராப்ளம் சரி பண்ணவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு ஸ்டக் ஆகிருந்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்யூஷன் நமக்கு கிடைக்கும் போதும் ஒரு லேர்னிங்ஸ் நமக்கு வரும் போதும் ஈஸியாக அதுலேருந்து நம்ம கம்பேக் ஆகி வெளியே வர முடியும். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் என்னென்னா ஒன்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம சோல் வந்து இதோட என்ட்ரி பாயிண்ட் வந்து க்ரௌண்ட் தான். ஸோ இந்த க்ரௌண்ட் வந்து நமக்கு பெருசாக அந்த சோலோட கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒன்னஸ் ஃபீல் எப்போவுமே இருக்கும். நம்ம இந்த எம்டியாக இருக்கிறது நம்ம லைஃப்பில் தனிமையாக விடப்பட்ட தன்மை இது எதுவுமே இருக்காது. அது ஒரு ஃபீல். அண்ட் அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் உங்களுக்கு தாராளமாக புரியாது, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ பேசிக் சக்கரா எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மூலாதார பகுதி முதுகுத்தனோட அடிப்பகுதியில் இருக்குது. இதோட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னா இது நம்மளோட ஃபிசிக்கல் பாடி, போன், மசில், நர்வ்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது இந்த பேசிக் சக்கரா தான். ஸோ ஒருத்தரோட ஃபிசிக்கல் பாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத குறிக்கிறது வந்து இந்த பேசிக் சக்கரா. இதோட சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னா நல்லா டைனமிக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வைக்கும் அந்த பர்சனை. ஸோ நிறைய ஆக்டிவிட்டி பண்ணாலும் இவங்க வந்து சோர்ந்து போக மாட்டாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அண்டு எக்ஸிக்யூஷன் இருக்கு இல்லையா, ப்ராப்பராக இருக்கும். இவங்க நினச்சதை செஞ்சு முடிச்சிருவாங்க. நம்மளை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயம் செய்ய வைக்கிது இல்லையா, இது இந்த பேசிக் சக்கரா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும். ஏன்னா இது இல்லாட்டி, ஸ்ட்ராங்காக இல்லாட்டி நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், டில் ஐடியாஸாகவே இருக்கும். எக்ஸிக்யூட் ஆகாமல் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஐடியாஸாகவே இருக்கும். பேசிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, எவ்வளோ எனர்ஜைஸாக இருக்கோ அந்தளவு நம்ம ஒரு ஐடியாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது செய்ய வைக்கும். அண்ட் இதோட ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் என்னென்னா இதை நம்ம ரூட்டடாக வச்சுருக்கோம் இந்த எர்த்தோட. அண்ட் கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்போவுமே ரூட்டடாக இல்லைன்னா என்ன நடக்கும்னா, இந்த நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நாளில் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து அவங்க விட்டு அப்படியே கொஞ்சம் தனித்து விட்டப்பட்டு வெளியே போயிடுவாங்க. ஆர்எல்ஸ் வந்து இந்த ஃபேமிலி, பணம் சம்பாதிக்கிறது, இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காமல் போயிடும். அண்டு கொஞ்சம் வனவாசம், காடுகள், இந்த மாதிரி ஆசிரமம் இப்படி இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட பர்ஸ்பெக்டிவில். ஆனால் நம்ம அப்படி போய் தான் நிறைய நம்ம ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஆக முடியும். அதுக்கான வழி தான் வந்து நம்ம பிராணிக் ஹீலிங்கில் இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூட்டிங் பண்ணுறது மூலயமா இந்த உலக வாழ்க்கையிலையும் நம்மளால் ஈடுபட்டுக்க முடியும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் டெவலப் ஆக முடியும். ஸோ இந்த ரூட்டட் ஆகிட்டோன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த எனர்ஜி என்ன ஆகும்னா இட் வில் பேலன்ஸ்டு. ஸோ உங்களோட டிவைன் எனர்ஜி எல்லாமே ஃபிசிக்கல் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிரும். ஸோ அதனால் எப்போயுமே அந்த தெய்வீக சிந்தனை இருக்கணும் அப்படின்றது இல்லை, இன்டர்னலாக காமாக இருப்போம். அதே மாதிரி நம்ம இந்த உலக வாழ்க்கையிலையும் ஈடுபட்டுருப்போம். நீங்கள் நல்லா பார்த்தோம்னா எல்லா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான லைஃப்பில் தான் இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் இருப்பாங்க, இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டும் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது இதுதான், இந்த உலகத்தோடு தனித்து விட்டு வெளியே போய் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. தெர் இஸ் நோ நீட். ஸோ இப்படி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்றத அவங்க கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா யுவர் பேசிக் சக்கரா வந்து இந்த இடத்தோட ரூட்டடாக இருக்கணும். ஸோ அதுக்கான இந்த ரூட்டிங் ப்ராக்டிஸும் இந்த மெடிடேஷனில் இருக்கும். எவ்ரி டைம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இந்த ரூட்டிங் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுறனா கூட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, இந்த வேர்ல்ட்லேருந்து விலகி போகிற மாதிரி இருக்குன்னா கூட இந்த ரூட்டிங் நீங்கள் பண்ணுங்கள். பட் ப்ராப்பராக நீங்கள் 2 nights பண்ணும்போது ரூட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 3 சக்கராவும் முக்கியமாக வந்து இந்த மெடிடேஷனில் வந்து இயக்கப்பட்டுரும். இந்த மெடிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராணிக் ஹீலிங்கில் நிறைய ஹீலிங் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஒரு நாளைக்கு நிறைய ஹீலிங் அவங்க பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இவங்களோட எனர்ஜி பாடி நல்லா பெருசாக இருந்தால் தான் மற்றவங்களுக்குனால ஹீல் பண்ண முடியும். ஸோ அவங்களோட எனர்ஜி பாடி நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மாஸ்டர் ஷோவாக கொடுத்த ஒரு முக்கியமான மெடிடேஷன் வந்து இந்த 2 nights மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் அண்ட் ஹீலிங் பண்ணுறவங்க பிராணிக் ஹீலிங்கும் ரெகுலராக அந்த மெடிடேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மெடிடேஷன் யார் அந்த எப்படி இது வந்திருக்கு அப்படின்னா, டிபெட்டியன் ட்ரெடிஷனில் அந்த ஹையஸ்ட் லாமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொனாஸ்ட்ரியிலே இருக்க ஹையஸ்ட் ப்ரீஸ்ட் அவங்க இந்த மெடிடேஷனை வந்து ரெகுலராக பண்ணுவாங்க. ஸோ அந்த மெடிடேஷனை அவங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த 2 nights மெடிடேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சிம்பிளாக 20 minutes 30 minutes இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம்.
ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிடேஷன். நீங்கள் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்ததாக வந்து இதில் யூஸ் பண்ணுற 2 டெக்னிக், பிளெஸ்ஸிங் அண்ட் சேனலிங் டெக்னிக்னு சொல்லிட்டு. ஸோ பிளெஸ்ஸிங் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒருத்தரை வாழ்த்துறது. ஒருத்தரை வாழ்த்தும் போது என்ன கிடைக்குதுன்னா, நம்ம என்ன மனநிலையில் இருந்து வாழ்த்துறோமோ அதே இது நமக்கு திரும்பி பன்மடங்காய் நமக்கு வருது. இப்போது நம்ம இதில் மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்னா, ஒரு ப்ரேயர் இருக்கும், அது வாழ்த்துக்களாக இருக்கும். அந்த பூமியை வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு பர்சனை வாழ்த்துறதுக்கு பதிலாக இதில் வந்து முன்னாடி ஒரு உலகம் உருண்டையாக இருக்கு இல்லையா, பூமி வந்து இருக்கிற மாதிரி உருவப்படுத்தி பூமியில் இருக்க அத்தனை ஜீவராசிகளையும் உயிர்களையும் வாழ்த்துவோம். அன்பால், கருணையால், அப்புறம் நல்ல வளமையால் இப்படி வாழ்த்தும் போது என்ன ஆகும்னா, இப்போ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த வாழ்த்து போய் திரும்பி நமக்கு அது பிரதிபலித்து வரும். இந்த டெக்னிக்கால் தான் இந்த நம்ம மெடிடேஷனில் வந்து இவ்வளோ எனர்ஜி நமக்கு வரதுக்கான முக்கியமான காரணம். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்மளே நம்ம முன்னாடி நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வாழ்த்தும் போது நம்ம லைஃப்க்கு நமக்கு தேவையான எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஒருத்தருக்கு சொல்கிறேன். இதே ஒரு 100 பேரை வாழ்த்துறோம், ஒரு 1000 பேரை வாழ்த்துறோம், கோடிக்கணக்கான மக்களை வாழ்த்தும் போது என்னென்னா அவ்வளோ எனர்ஜி நமக்கு தேவை. ஸோ அவ்வளோ எனர்ஜி நமக்கு டவுன் போர் ஆகும். அதனால தான் நமக்கு இந்த மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட ஆராஸ் ரொம்ப பிகராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி இட் வில் கம் த்ரூ அவர் ஆரா அண்ட் கோ. ஸோ இந்த பிளெஸிங் டெக்னிக்கில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம மனநிலை. சும்மா நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், அந்த வேர்ட்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணாமல் உண்மையாலுமே ஒருத்தரை வாழ்த்துனா என்ன மனநிலையில் வாழ்த்துவோமோ அதே மனநிலையில் நீங்கள் வாழ்த்துங்க. அன்புனா அன்பு எப்படி இருக்குமோ அது அப்படியே வாழ்த்துங்க. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இனிஷியலாக நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் இந்த கைடட் மெடிடேஷன் மாதிரி ஓடிட்டுருக்கோம். இவங்க ஜஸ்ட் அப்படியே செயற்கையாக அதை சொல்கிறத ரிப்பீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் உண்மையாகவே நீங்கள் ஒருத்தரை வாழ்த்துனா எப்படி வாழ்த்துவீங்களோ அப்படி வாழ்த்தி பாருங்கள். அப்போ தான் இந்த மெடிடேஷனோட ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து சேனலிங் டெக்னிக். சேனலிங் டெக்னிக் வந்து நம்ம ஊருக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பட் அங்கங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு உணர்வு நிலைகள் இருக்கு இல்லையா, தெய்வீக உணர்வு நிலையை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிக்கிறது நம்ம. ஸோ இப்போ நான் வந்து ஹீலிங் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி இந்த ஹீலிங்க்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிப்பேன். ஸோ அதன் மூலிமா என்ன ஆகும்னா, நான் ஒருத்தருக்கு ஹீல் பண்ணுவேன். இப்போ எல்லாருமே அப்படி தான், ஒவ்வொருத்தரும் ஒரு கருவியாக, தெய்வீக கருவியாக இங்கே வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, நாம் வந்து அன்பின் ஒரு கருவியாக ஆக்கிறோம், ஹீல் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு நம்பிக்கையின் கருவியாக வந்து ஹீல் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் கார்டு வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்க அன்பு வந்து பார்த்தோன்னா, நம்ம ஒரு லிமிட்டேஷன் வச்சுருப்போம், அதுக்கு வந்து ஒரு வரையறை இருக்கும். பட் இந்த தெய்வீக அன்பு, தெய்வீக கருணைக்கெலாம் வந்து ஒரு லிமிட்டேஷனே இருக்காது, பியாண்ட். ஸோ அந்த உணர்வு நிலையில் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நம்மள்ட்ட இருக்க வீக்னஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக வர ஆரம்பிக்கும். எப்படின்னா, இப்போது இந்த ப்ரேயர் வந்து ஃபுல்லாக பார்த்தோன்னா, எங்கெல்லாம் ஒரு வீக்னஸஸ் இருக்கோ அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு அஃபர்மேஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன ஒருத்தருக்கு ஆசீர்வதிக்கிறோமோ அது திரும்பி வரும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பூமியில் வந்து பார்த்தோன்னா, எங்கெல்லாம் வெறுப்பு இருக்குதோ அங்கெல்லாம் அன்பால் ஆசீர்வதிப்போம். அப்போது பூமியில் ஒரு விஷயம், நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஜீவராசிகள் எங்கெல்லாம் வெறுப்பு இருக்கோ அங்கே அன்பாக மாறுதுன்னா, நமக்குள்ளே இருக்கிறதும் அந்த வெறுப்பு வந்து அன்பாக மாறும். ஸோ அது மெடிடேஷன் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு எங்கெல்லாம் ஒவ்வொரு வீக்னஸஸை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு அஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண உங்களோட வீக்னஸஸும் ஸ்ட்ரென்த்தாக மாறும். இதுதான் அந்த சேனலிங் டெக்னிக் அண்ட் பிளெஸிங் டெக்னிக்கோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மெடிடேஷனில் இருக்க பிரின்சிபல்ஸ், ஃபிலாசபிஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு சின்னதாக கைடாக சொல்லியிருக்கேன். இது டேரெக்டாக தான் நீங்கள் போய் லேர்ன் பண்ணணும். ப்ளீஸ் இதை டேரெக்டாக போய் லேர்ன் பண்ணுங்கள். இதை ஆன்லைனில் பார்த்து நீங்கள் செய்கிறத விட டேரெக்டாக ஒரு முறை லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மெடிடேஷன் வந்து இனிஷியலாக வந்து ஒரு எக்ஸசைஸோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம், இந்த எக்ஸசைஸ் வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்ம அன்றாட ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருப்போம். அப்போ வந்து இந்த சக்கரங்களை சுத்தப்படுத்திட்டு நம்ம மெடிடேஷனில் உட்காரணும் அப்படின்றது தான் அது முக்கியமான நோக்கம். அந்த சக்கரங்களை சுத்தப்படுத்துகிற மாதிரியான இந்த மெடிடேஷனோட எக்ஸசைஸ் வந்து இருக்கும். டாப் டு பாட்டம் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிவிட்டு மெடிடேஷனில் உட்காரும் போது எனர்ஜி வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம உடம்புக்குள்ளே போகும். இதுதான் அதோட முக்கியமான நோக்கம். இனிஷியலாக வந்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு சின்ன இன்னோகேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரேயரோட. இது வந்து எந்த மதங்களையும் எந்த குருமார்களையும் சார்ந்து இருக்காது. உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய தெய்வங்களை வந்து நீங்கள் இன்வோக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு காமன் ப்ரேயர் டு ஆல்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்வோகேஷனில் உங்களோட குருமார்கள், உங்களோட தெய்வங்களை இன்வோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இருதய சக்கரத்தில் கவனம் வைக்க சொல்லுவாங்க. கவனம் வச்சு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான உங்கள் வாழ்க்கையிலான தருணம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள்
உருவகப்படுத்தி ஒரு ஸ்மைல் பண்ண சொல்லுவாங்க. ஸ்மைல் பண்ணுறது மூலயமா நம்ம ஹார்ட் வந்து அப்படியே ப்ளூமாக ஆரம்பிக்கும். அடுத்ததாக க்ரௌனில் கவனம் வச்சு அதே மாதிரி ஸ்மைல் பண்ண சொல்லுவாங்க. இப்போது ஹார்ட்டில் கவனம் வச்சு நம்ம அந்த முன்னாடி ஒரு பூமி இருக்கிற மாதிரி சொல்லி வாழ்த்த சொல்லுவாங்க. இந்த வாழ்த்தும் போது எப்படின்னா வாழ்த்தணும்னா, இப்போது இப்படி வச்சுட்டு வாழ்த்தக்கூடாது. இது வந்து என்னென்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அப்படி எக்ஸ்பேண்டடாக வச்சுட்டு ஃப்ரீயாக கைகளை வந்து ரொம்ப இப்படி வச்சுட்டோ இல்லை இப்படி வச்சுட்டோ இருந்தாலும் ரொம்ப நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். 20 மினிட்ஸ் நம்ம இப்படி வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் கொஞ்சம் அப்படி வைடு ஓப்பனாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் கூட நீங்கள் இப்படி வச்சுட்டு இருக்க முடியும். ஸோ உங்களோட கம்ஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். ஸ்டிஃபாக அப்படி வச்சுட்டு எதுவுமே பண்ண வேணாம். கம்ஃபர்ட்டாக ஹார்ட்டில் கவனம் வச்சு கையில் அப்படி வச்சுட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து க்ரௌனில் கவனம் வச்சு ப்ளஸ் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து ஹார்ட் அண்ட் க்ரௌன் ரெண்டுத்துலேயும் கவனம் வச்சு ப்ளஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போது என்ன நடக்கும்னா, ஹார்ட் அண்ட் க்ரௌன் வந்து ஃபுல்லி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப பன்மடங்கு பெருசாகும். ஸோ நிறைய டிவைன் எனர்ஜி நமக்குள்ளே வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ரௌனில் கவனம் வச்சு, க்ரௌன் இருக்குங்களா, ஸோ க்ரௌனில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், க்ரௌன் சக்கரம் வந்து அப்படியே கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டை வந்து உருவப்படுத்த சொல்லுவாங்க. அங்கே இந்த லைட்டில் வந்து நம்ம கவனம் வச்சு ஓம் அப்படின்றது 9 முறை வந்து ஒலிக்கும். ஸோ அந்த 9 முறை ஓம் வந்து நம்ம மனசுலேயே சொல்லணும். சொல்லிவிட்டு பாயிண்ட் ஆஃப் லைட்டில் கவனம் வைக்கணும். அண்ட் அதோட ஸ்டில்னஸ் இருக்கும். ஒரு ஓமுக்கும் இன்னொரு ஓமுக்கு இடையில் ஒரு ஸ்டில்னஸ் இருக்கும். அதில் கவனம் வைக்கணும். ஸோ இது வைக்கிறது மூலயமா என்ன ஆகும்னா, கான்சியஸ்னஸ் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த தாட்லெஸ் ஸ்டேஜ் வந்து போக ஆரம்பிப்பீங்க. இப்போது கொஞ்சம் நேரம் வந்து இந்த 9 ஓம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் சைலன்ஸ் இருக்கும். அந்த எண்ணமற்ற நிலையில் அப்படியே நீங்கள் நிற்கலாம். கான்சியஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு நிலைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதிலே விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். சோல் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துனால நம்ம ரொம்ப இந்த இடத்துல வந்து இருக்க ஆசைப்படுவோம். கம் பேக் டு த பாடி அப்படின்வாங்க. பாடிக்குள்ளே வந்துட்டு நம்ம கைகளை அசைக்க சொல்லுவாங்க, கால்களை அசைக்க சொல்லுவாங்க. முடித்ததுக்கப்புறம் ரூட்டிங் டெக்னிக் வந்து முக்கியமான டெக்னிக் இருக்குது. ஸோ ரூட்டிங் எப்படின்னா, நம்மளோட பேசிக் சக்கரா இருக்குது இல்லையா, ஸோ முதுகு தண்டு வரத்தில் கீழே இருக்குது. ஸோ இந்த பேசிக் சக்கராலேருந்து ஒரு பில்லர் ஆஃப் ஒரு லைட் வந்து கீழே போகிற மாதிரி, நல்ல ஒரு பெரிய பில்லர் ஆஃப் லைட் வந்து அப்படியே பூமி கீழே போகிற மாதிரி 10 அடி ஆழத்துக்கு கீழே போகிற மாதிரி உருவப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர் இருந்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே ஒரு 10 அடி ஆழத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்தளவு உருவப்படுத்தணும். நீங்கள் எத்தனை ஃப்ளோரில் இருந்தாலும் சரி தான், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே ஒரு 10 அடி ஆழத்துக்கு கீழே போகிற மாதிரி நீங்கள் உருவப்படுத்திக்கணும். ஸோ பூமியோட நம்ம கனெக்ட் ஆகிக்கணும். இப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, க்ரௌனும் கனெக்டடாக இருக்கும் டிவைன் எனர்ஜியோட. நம்மளோட ரூட் வந்து கீழே பூமியோட கனெக்டடாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்னலாம் நமக்கு இன்ட்யூஷன்ஸ் வருதோ, என்னென்னலாம் ஐடியாஸ் வருதோ, என்னென்னலாம் வந்து நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ வில் எக்ஸிக்யூட் அந்த எர்த். ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் போது என்னன்னா, நம்ம பேலன்ஸான லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவலாகவும் க்ரோ ஆக முடியும். இந்த மெட்டீரியல் லைஃப்லையும் நம்ம வந்து ஈஸியாக க்ரோ ஆக முடியும். இதுதான் வந்து இதோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கமே. ஸோ இந்த ரூட்டிங் டெக்னிக் முடிச்சதுக்கப்புறம் ஜென்டலாக நம்ம பாடி முழுக்க ஒரு மசாஜ் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா, அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டில் ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுவாங்களே, அதை திரும்பி ரிப்பீட் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு, இது எதுக்குன்னா நம்மளோட எனர்ஜி எங்கேயுமே கன்ஜஷன் ஆகாமல் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறதுக்கு. ஸோ ரூட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய நமக்கு டிவைன் எனர்ஜி இருக்கும், நிறைய நம்ம ஆரா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் எந்த வெறுப்புணர்வுகளும் இருக்காது. ரொம்ப அமைதியாக, அகமைதியாக இருக்கும், ரொம்ப அன்பாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட விஷஸை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் லைஃப்பில் வந்து இப்போது என்ன உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்கலாம், மன ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், கரியரில் இருக்கலாம், ஃபினான்ஷியலில் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி நீங்கள் சரியாகணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அந்த உருவகப்படுத்தி நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் உண்மையிலே மன்னிக்க முடியாது. நம்ம நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும்போது அவர் பண்ண நமக்கு கஷ்டங்கள்லாம் நம்ம ஞாபகத்தே இருக்கும். பட் இந்த மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவரை பார்க்கும்போது அந்த வெறுப்பு நமக்கு வராது. அவரை நினைக்கும் போது அந்த வெறுப்பு வராது. ஏன்னா நம்ம வாரா முழுக்க லவ் எனர்ஜியில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அவரை ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம அந்த பிரச்சனையோட எமோஷனில் பாண்டாக இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையை பார்த்து நமக்கு நிறைய அந்த மென்டல் பாக்ஸ் அங்கே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த பிரச்சனைக்கும் அதுக்கு எமோஷனுக்கும் ஒரு கேப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மென்டல் பிளாக் வந்து அங்கே இருக்காது.
ஸோ அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உருவப்படுத்தி நீங்கள் ப்ளஸ் பண்ணுறது மூலிமா இட் வில் மேனிஃபெஸ்ட் சம்டைம். ஸோ இது வந்து எனர்ஜி மூலிமா நீங்கள் மாற்றுறீங்க அண்ட் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் அதுக்கான ஒர்க் பண்ணணும் சைட் பை சைடாக. எனர்ஜி வந்து சப்போர்ட் பண்ணும், உங்களோட ஒர்க்குக்கு அது சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா எனர்ஜியை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் லெவலில் ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் நிறையா செல்ஃப் ஹீலிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பாடியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மைண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை ஹீல் பண்ண யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மேஜராக இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. செல்ஃப் ஹீலிங் நீங்கள் பண்ணுறங்க அண்ட் ப்ராப்பராக நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வந்து ஒத்து வருதோ, உங்கள் பாடிக்கு செட் ஆகுதோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிராணிக் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும், பிராணிக் ஹீலிங்கில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியாத சென்டரோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ டீம் வில் காண்டாக்ட் யூ. அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் இல்லை நான் படிச்சுக்கிறேன், நானே வந்து பிராணிக் ஹீலிங் படிச்சுக்கிறனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை நானே பிராணிக் ஹீலிங் நான் லேர்ன் பண்ணணும் ஆசையாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நியர்பையில் இருக்க சென்டரோட அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க, யூ கேன் லேர்ன். ஸோ இந்த மெடிடேஷன் வந்து டேரெக்டாக தான் லேர்ன் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் சில பேர் ஃபாரினில் இருப்பாங்க, சென்டர் ரீச் பண்ண முடியாத இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா கீழே நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ எவ்ரி டே வந்து மார்னிங் 6 o'clock வந்து பிராணிக் ஹீலிங் ட்ரஸ்ட் தமிழ்நாடு அவங்க வந்து இந்த மெடிடேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆன்லைன் மூலிமா சொல்லித்தராங்க. அங்கே நீங்கள் போய் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதா பெட்டர், பட் ஆப்ஷன் இல்லாதவங்க இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மெடிடேஷனில் முக்கியமாக என்னென்னா இந்த சிடிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கைடட் மெடிடேஷன். அதனால் இந்த சிடி வந்து வாங்கி அந்த ஆடியோவை வந்து உங்கள் ஃபோனில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் ஒன்று வாங்கினா போதும், 4 பேர் 5 பேர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது ஏன்னா இந்த சிடியோட காஸ்ட்டில் வந்து அவங்க ஒரு 140-150 rupees இருக்குது. அதை வந்து அவங்களோட ட்ரஸ்ட்டோட அந்த மிஷனுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறாங்க. நிறையா சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணுறாங்க, அதுக்காக அந்த அமௌண்ட் வந்து போகுது. ஸோ அதனால் நெட்டாக ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாமல் இதை ப்ராப்பராக ஒரு அத்தரைஸ்டாக ஒரு காப்பிரைட்டடாக ஒரு வெர்ஷன். ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மெடிடேஷன் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும், தமிழில் பண்ணிங்கன்னா ஒரு 45 minutes ஆகும். ஏன்னா அப்படியே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படியே மாறி மாறி வரும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எந்த டைமில் பண்ணலாம், எந்த டைமில் வேணால் பண்ணலாம் நீங்கள். ஸோ வயிறு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபுல்லாக இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். அண்ட் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே மட்டும் குளிக்க வேணாம். ஸோ நிறைய எனர்ஜி இருக்கும். ஒரு 2 to 3 hours கழித்து நீங்கள் குளிச்சுக்கோங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து ஒரு சிலர் வந்து பண்ணக்கூடாது. அவங்க யார் அப்படின்னு சொல்கிறேன், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சிவியர் பிபி இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேணாம். பட் நீங்கள் ஏதாவது மெடிக்கேஷன் இருந்து அது கண்ட்ரோலபிளாக இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி கண்ணில் வந்து குளுக்கோமா இருக்குது அப்படின்னா அவங்க பண்ணக்கூடாது. அண்டர் 16 வந்து இதை பண்ணக்கூடாது. பட் வீக்லி ஒன்ஸ் அவங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. இது பட் மற்றபடி எல்லா பேஷண்ட்ஸும் இதில் வந்து பண்ணலாம். சரிங்களா? ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இதை பண்ண வேணாம். ஐ ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ண வேணாம். சிவியர் பிபி இருக்கவங்க இதை பண்ண வேணாம். பட் கண்ட்ரோலபிளாக இருந்தால் பண்ணலாம். அண்டர் 16 இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம், ரெகுலராக பண்ண வேணாம். இந்த மெடிடேஷன் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அகமைதி, அப்புறம் நம்மளோட ஞானம் பெறுதலுக்காகவும் நம்ம ஒளியுடலை அதிகரிக்கிறதுக்காகவும் நம்ம பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா. இதே மாதிரி இந்த மெடிடேஷன் நிறைய பேர் நிறைய ஃபார்மில் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து இந்த சோல் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த மெடிடேஷன் வந்து பண்ணுறாங்க. இந்த சோல் டெவலப்மெண்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் சும்மா அது ஒரு வீடியோ பண்ணிடுறோம். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணுற எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து எப்படி நம்ம வைஸராக யூஸ் பண்ணணும், எப்படி வந்து விரயமாகாமல் பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை போய் பாருங்கள். அதே மாதிரி எப்படி வந்து நீங்கள் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் பாடியில் வந்து எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அதை போய் பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலில் பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அங்கே போய் நீங்கள் பிராணிக் ஹீலிங்க்கு உண்டான எல்லா விஷயங்களும் அதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதாவது நான் அட்டன் பண்ண கோர்சஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ மாதிரி கொடுத்துருப்பேன்.
ஜஸ்ட் போய் பாருங்கள், ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நம்ம சக்ராஸ் பற்றி படிக்கும்போது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்கும்போது, அதை ஹீல் பண்ணும்போது எப்படி நம்ம பாடி நடக்கிற வித்தியாசங்கள் எப்படி இருக்குது. பேசிக்காக அதை எப்படி சொல்லணும்னா ஒரு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிளாஸ் மாதிரி நான் பார்த்தேன் எல்லாத்தையுமே. ஒவ்வொருத்தரும் இதை அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக அவங்க வளர்ச்சி ஆகிட்டே இருக்காங்க. அதை மட்டும் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒவ்வொரு டைம் நீங்கள் மெடிடேஷன் முடிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதை நீங்கள் ஜேர்னல் பண்ணுங்கள். ஒரு நோட் மாதிரி நீங்கள் எடுத்து, ஸோ இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்து, ஒரு டைரி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 5 minutes 10 minutes நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரலாம், இல்லை உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கலாம், இல்லை உங்கள் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கான ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1 year or 2 years கழித்து நீங்கள் அதை எடுத்து நீங்கள் திரும்பி பாருங்கள், எவ்வளோ டெவலப் ஆகிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ட்ராஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா, இவ்வளோ விஷயங்கள் நம்ம மாறி வந்திருக்கோமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணாதனால நம்ம மறந்துடுறோம். அப்போது நம்ம லைஃப் அப்படியே இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வந்துடும். நீங்கள் நோட் பண்ணி வச்சு பாருங்கள், அப்போ தான் நம்ம இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அப்போ அந்த கிராட்டிடியூட் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, உண்மையிலேயே நம்ம ஒரு கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது. நோட் பண்ணாத வரையும் நமக்கு கிடைச்ச நன்மைகள் கூட நமக்கு தெரியாது சுற்றி கூட. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஜேர்னலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்களே யார் அப்படின்ற தெரியறதுக்கு ஒரு முக்கியமான டூலாக நான் இதை பார்க்குறேன், ஜேர்னலில் வந்து பார்க்குறேன். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துருவோம். அப்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இந்த 2 hours மெடிடேஷனோட கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். இதில் வந்து முக்கியமாக இந்த மெடிடேஷன் எதுக்காக பண்ணுறோன்னா, அகமீதி கிடைக்கிறதுக்காகவும், ஞானம் பெறதுக்காகவும், ஒளி உடல் பெறதுக்காக வந்து அந்த மெடிடேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அதோட மெயின் ப்ரையாரிட்டி. அதுவும் இல்லாமல் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். இனிஷியலாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மெடிடேஷன் பண்ணுறப்ப மட்டும் அந்த ஒரு அகமீதி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சக்ராஸ் வந்து எனர்ஜைஸ் ஆக எவால்வ் ஆக அந்த இன்டர்னல் காம்னஸ் வந்து எப்போயுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா நம்ம ஆராவில் இருக்க அந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ், அந்த எனர்ஜிஸ்லாம் வந்து கிளென்ஸாக அந்த எப்போவுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்ம ஆராவில் இருக்க மாதிரியாக இருக்கும். அது ப்ரொலாங்காக உங்களோட ஒரு 3 months ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஹார்ட் சக்ரா வந்து நல்லா எனர்ஜைஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து சென்சிட்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ மற்றவங்கள புரிஞ்சுக்கிறது, அக்செப்ட் பண்ணுறது, அண்டு அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்குறது இருக்கலாம். பொதுவாக ஒரு பர்சனோட சென்சஸ் இருக்கு இல்லையா, நல்லா வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரது மூலயமா வித்தின் அண்ட் இயரில் வந்து ஹார்ட் அண்ட் க்ரௌன் வந்து நல்ல சப்ஸ்டான்ஷியலாக நல்லா ஆக்டிவேட் ஆகிரும் அப்படின்றத மாஸ்டர் சோவா வந்து சொல்கிறாங்க. பொதுவாக நீங்கள் வந்து ஹார்ட் அண்ட் க்ரௌனில் வந்து கவனம் வச்சு பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பண்ணும்போது இட் டேக்ஸ் 10 to 12 years கூட ஆகும் அந்த சக்ரா வந்து அது அவ்வளோ பிகர் ஆகிறதுக்கு. பட் இந்த ப்ராக்டிஸ் மூலயமா நான் சொன்ன ஏற்கனவே இந்த பிளெஸ்ஸிங் டெக்னிக் அண்ட் சேனலிங் டெக்னிக் மூலயமா பண்ணுறதுனால இத்தனை இயரில் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெகுலராக பண்ணும்போது. ஸோ நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மெடிடேஷனை வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையும் செஞ்சு ஒரே இடத்துல உட்காந்து செஞ்சதுனால அந்த மெடிடேஷன் பண்ணும்போது இருக்க அதிர்வலைகள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு 7 days ஆஃப் டைமில் மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணும்போது ஒரு 100 feet வரையும் நம்மளோட மெடிடேஷன் பண்ணும்போது இருக்க அந்த எனர்ஜியோட வேவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதோட இம்பேக்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு. அப்போ 100 feetனால் உங்களை சுற்றி இருக்க 100 feet ரேடியஸ்க்கு அது இருக்கும். அப்போ உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் இருக்க ஆட்கள்கிட்ட உங்கள் சாப்பாடு, தண்ணி, யூஸ் பண்ணுற திங்ஸு, அந்த பக்கத்து வீடு, இப்படி எல்லா இடங்களையும் அந்த நல்ல பாசிட்டிவான எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஓவராலாக உங்கள்கிட்ட வர பீப்புளாக இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி உங்களை அப்ரோச் பண்ணுற பீப்புள்கிட்ட அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களை இம்பேக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பாசிட்டிவான வேலையில் வந்து நீங்கள் இம்பேக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த பூமியை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்க நபரையும் நீங்கள் இம்பேக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மெடிடேஷன் வந்து ஹீலர்ஸ்க்காக டிசைன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ எந்த ஹீலிங் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் அக்குபஞ்சர் பார்க்கலாம், ஹோமியோ பார்க்கலாம், ஒரு அலோபதி பார்க்கலாம், நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இந்த மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா பொதுவாக நம்ம பேஷண்ட் பார்க்கும்போது பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட அவங்களோட கஷ்டங்களை சொல்லும்போது என்ன ஒன்றா ஒரு சின்னதாக எமோஷனல் நமக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும். அந்த எமோஷனல் பேகேஜ்னால் அந்த எமோஷனை வந்து கிளென்ஸ் பண்ண முடியும் இந்த மெடிடேஷனால். ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அது இருக்கும். அந்த இதிலே ஸ்டிக் அவுட் இல்லாமல், அந்த ஒரு எமோஷனில் டூ மச் அட்டாச்சாக இல்லாமல் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ப்ரொலாங்காக நீங்களும் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும்.
ஸோ இந்த மெடிடேஷனில் வந்து பார்த்தோன்னா லவ், லைட் அண்டு எல்லோரும் வளமையாக இருக்கணும், இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால, அதை கொடுக்கறதுனால மற்றவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன ரிசீவ் ஆக போகுதுன்னா அதே தான் ரிசீவ் ஆகும்னு சொன்னாலே. அப்போ நம்ம ஆறா முழுக்கவே என்ன இருக்குன்னா இந்த மாதிரியான தாட் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரியான அதிர்வலைகள் இருக்கும். ஸோ பர்சன் யாரெல்லாம் வந்து அவங்கள்ட்ட அந்த லவ் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கோ, தே பிகம் மேக்னெட்டிக். அவங்கள சுற்றி பீப்புள் இருக்க ஆசைப்படுவாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் பீப்புளை ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்க ஆறால் இருக்கிறதுனால இது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே இப்படி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் க்ரௌன் வந்து இதில் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த இன்ட்யூஷன்ஸ், உங்களுக்கான இன்ட்யூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து சில விஷயங்கள் நம்ம மற்றவங்க சொல்கிற லாஜிக்கான விஷயங்கள் நமக்கு அந்த இடத்துல ஒத்து போகாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு நமக்கே தெரியாமல் இருக்கும். அப்போது உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுறது தான் எப்போயுமே பெஸ்ட்டு. ஸோ உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் வளர்த்துக்கிறது மூலியமாக தான் உங்கள் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஆன்சர்ஸுமே வந்து இன்ட்யூஷனால தான் உங்களுக்கு கிடைக்கிறது தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்கும். சில விஷயங்கள் அப்போதைக்கு கொடுக்காமல் இருக்கலாம், பட் உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான லெசன்ஸை நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதை ஷார்ப்பன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் இன்ட்யூஷன்ஸை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும். இதில் இதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெனிஃபிட் வந்து நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் பண்ண முடிஞ்சதுன்னா, நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸை நீங்கள் கொடுங்க. அது இந்த பீப்புள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற நபருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். See you in the next video guys. Bye.